Tamil News. தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் யோசனை தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு நாளை வவுனியாவில் தனியார் விடுதி ஒன்றில் கூடுகிறது. பிரிட்டனில் விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை நீக்குமாறு நாடு கடந்த அரசாங்கம் விடுத்த வேண்டுகோளை அந்த நாட்டு மேன்முறையீட்டு ஆணையம் நிராகரித்திருக்கிறது. ரணில் விக்ரமசிங்கவும் விஜயதாச ராஜபக்சவும் உயர் நீதிமன்றத்துக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்கள் நீதித்துறையை அச்சுறுத்தும் தன்மை கொண்டவையாக அமைந்திருக்கின்றன. வடபகுதிக்கு சென்று அரசியலமைப்புக்கான 13வது திருத்தம் தொடர்பில் பேசுவதற்கு ஜேவிபிக்கு அருகதை இல்லை என்று கூறுகிறார் விஜயதாச ராஜபக்ச. புலிகளின் தலைவர் உயிருடன் இருக்கிறாரா என்ற தலைப்பில் ஆவணப்படத்தை சுவிட்சர்லாந்தின் தேசிய தொலைக்காட்சி சேவையான SRF ஒளிபரப்பியது. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது TBCயின் மாலை தமிழ் செய்திகளுடன். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கும் யோசனை தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிறைவேற்றுக்குழு நாளை வவுனியாவில் தனியார் விடுதி ஒன்றில் கூடுகிறது. இந்த கூட்டத்தில் டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், பிளொட் தலைவர் சித்தார்த்தன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா மற்றும் ஜனநாயக போராளிகள் கட்சியின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். பொது வேட்பாளர் யோசனை தொடர்பில் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களை தனித்தனியாக ஏற்கனவே சந்தித்து பேசிய போது அவர்கள் தாங்கள் கூடி ஆராய்ந்து ஒரு முடிவை அறிவிப்பதாக கூறியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டனில் விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை நீக்குமாறு நாடு கடந்த அரசாங்கம் விடுத்த வேண்டுகோளை அந்த நாட்டு மேன்முறையீட்டு ஆணையம் நிராகரித்திருக்கிறது. இதன் பிரகாரம் விடுதலை புலிகள் மீதான தடையை பிரிட்டன் தொடர்ந்தும் கடைபிடிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி கூறினார். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் பிரிட்டனில் தடை செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவும் அண்மையில் உயர் நீதிமன்றத்துக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்கள் நீதித்துறையை அச்சுறுத்தும் தன்மை கொண்டவையாக அமைந்திருக்கின்றன என்று இலங்கை சட்டத்தரணிகள் கூட்டமைப்பு கூறியிருக்கிறது. பால்நிலை சமத்துவம் தொடர்பில் உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கள் நீதித்துறைக்கு அச்சுறுத்தலை தோற்றுவித்திருக்கின்றன. முக்கியமான தேர்தல்களை நாடு எதிர்நோக்கும் நிலையில் இவ்வாறான கருத்துக்கள் அரசியல் ரீதியில் பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரக்கூடியவை என்றும் இது ஜனநாயக செயல்முறைகள் மற்றும் நீதித்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழக்கும் தன்மையை தோற்றுவிக்கும் என்று சட்டத்தரணிகள் கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. வடபகுதிக்கு சென்று அரசியலமைப்புக்கான 13வது திருத்தம் தொடர்பில் பேசுவதற்கு ஜேவிபிக்கு அருகதை இல்லை என்று கூறியிருக்கும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தேர்தல்கள் நெருங்குவதால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் நாடகமாடுகின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வடகிழக்கு மக்கள் மீது பிரேமதாசாவுக்கும் அன்ரோகுமார திசாநாயவுக்கும் திடீர் கரிசனை ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் கடந்த காலத்தில் அந்த பகுதி மக்களின் நலன்களில் எந்த அக்கறையையும் காட்டியது கிடையாது. அந்த மக்களின் அன்றாட பிரச்சனைகளை திரும்பி பார்த்ததும் கிடையாது. இப்போது திடீரென்று 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இவர்களுக்கு கரிசனை பிறந்திருக்கிறது. பிரேமதாசாவையும் திசாநாயக்கவையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தமிழ் மக்கள் முட்டாள்கள் அல்ல என்று விஜயதாச ராஜபக்ச கூறினார். கடந்த நவம்பர் மாதம் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகள் துவாரகா மாவீரர் தின உரையை நிகழ்த்துவது போன்று அரங்கேற்றப்பட்ட நாடகத்தின் பின்னணியில் இருந்து மோசடி நடவடிக்கை குறித்து தமிழ் புலிகளின் நன்கொடை ஊழல், புலிகளின் தலைவர் உயிருடன் இருக்கிறாரா என்ற தலைப்பில் ஆவணப்படத்தை சுவிட்சர்லாந்தின் தேசிய தொலைக்காட்சி சேவையான SRF ஜூன் 19 ஒளிபரப்பியிருக்கிறது. 14 நிமிடங்கள் 7 வினாடிகள் ஒளிபரப்பான இந்த ஆவணப்படத்தில் வசூல் துவாரகா ப்ரொஜெக்டின் முக்கிய புள்ளிகள், துவாரகாவாக தோன்றும் பெண்ணுடனான உரையாடல்கள், இவர்களின் செயற்பாடுகளை கேள்விக்கு உட்படுத்தும் பணத்தை இழந்த சிலரின் பதிவுகளும் ஒளிபரப்பப்பட்டன.
தேசம் நெட் உட்பட சமூக வலைத்தளங்களில் நன்கு அம்பலப்படுத்தப்பட்ட வசூல் துவாரகா ப்ராஜெக்டை தற்போது ஐரோப்பிய நாடொன்றின் தேசிய தொலைக்காட்சி ஒன்றும் முதற் தடவையாக அம்பலப்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்கால சந்ததியினர் சிறந்த கல்வியை பெற்றுக்கொண்டு நல்ல கொள்கைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் சவால்களை கண்டு ஒருபோதும் தப்பியோடக்கூடாது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவுரை கூறியிருக்கிறார். மட்டக்களப்புக்கு நேற்று ஜனாதிபதி மேற்கொண்ட விஜயத்தின் போது கோல்டன் ரிவர் ஓட்டலில் இளையோர் அணி சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பெரும் எண்ணிக்கையில் இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டனர். வெற்றிகரமான தலைமைத்துவம், தலைசிறந்த அரசியல்வாதி என்ற வகையில் உங்களுக்கு இருக்கும் அனுபவங்களின் அடிப்படையில் எதிர்கால சந்ததிக்கு நீங்கள் வழங்கும் அறிவுரை என்ன என்று ஜனாதிபதி விக்ரமசிங்கவிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த போதே இளைஞர்கள் சவால்களுக்கு முகம் கொடுக்க தங்களை தயார்படுத்த வேண்டுமே தவிர அவற்றிலிருந்து தப்பியோட முயற்சிக்க கூடாது என்றும் அவர் கூறினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் வழிநடத்தல் குழுவில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ராஜபக்ச அணி தொடர்ந்தும் பங்கு பற்றினால் அதிலிருந்து விலகி தமது கட்சி தனித்து நிற்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவிக்க பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா உள்ளிட்ட குழுவினர் தீர்மானித்துள்ளனர். இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவின் ராஜபக்ச முகாமின் ஆதரவு தேவையா அல்லது தனது சொந்த அணியினரின் ஆதரவு தேவையா என்பதை ஜனாதிபதியே தெரிவு செய்ய வேண்டும் என்றும் அக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியின் தேர்தல் வழிநடத்தல் குழுவிற்கு பசில் ராஜபக்சவை அழைத்தமைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள குழுவினர் அதனையும் மீறி அவர் தொடர்ந்து பங்கு பெற்றுவதாக அக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தரப்பினரும் நிமால் லான்சா மற்றும் குழுவினருடன் இணைந்து செயற்படுவதால் இந்த கருத்தை எதிர்காலத்தில் ஜனாதிபதிக்கு அறிவிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அறிய முடிகிறது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.